எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா 12th இங்கிலீஷ் யூனிட் 3 சப்ளிமெண்ட்ரி தாங்க பார்க்க போகிறோம். த டைட்டில் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா த ஹார் ஆஃப் ட்ரூத். ஸோ இந்த ஸ்டோரியில் நமக்கு ஆத்தர் எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹானஸ்டியான லைஃப் பற்றி தாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது என்னென்னா நம்ம ட்ரூத் அப்படின்றது வந்துட்டு எப்பயுமே சாகாது, அதே மாதிரி ஹானஸ்ட்டும் அதே மாதிரி தான். ஸோ ஹானஸ்ட்டுன்றது ஒருத்தவங்க நேர்மையாக இருக்காங்க அப்படின்னா தோக்குற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அந்த எண்டில் அந்த நேர்மையே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல விஷயத்தை வந்து செஞ்சு கொடுக்கும். ஸோ அதுதாங்க இந்த ஸ்டோரியோட தீம். இது மெயினாக ஒரு 4 கேரக்டர்ஸ் வந்து வருவாங்க. யாருன்னா பால்வின், கிரஷம் அண்ட் மிஸ்டர் மார்ஷல், அதுக்கப்புறம் பால்வினோட ஃபேமிலி. ஸோ பால்வின் வந்து யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹானஸ்டான ஒரு பேங்க் எம்ப்ளாயி. ஸோ அவர் தான் இந்த ஸ்டோரியோட ஹீரோவும் கூட. கிரஷம் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா அதே பேங்க்கில் பால்வின் ஒர்க் பண்ணுற அதே பேங்க்கில் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். ஸோ ஒரு கரப்ஷன் பண்ணி போலீஸில் வந்து மாட்டிக்கிறாரு. ஸோ அங்கேருந்து எஸ்கேப் ஆகணுன்றதுக்காக பால்வினை பொய் சொல்லி கேட்டிருப்பாரு. ஸோ அதை வந்துட்டு எப்படி சமாளித்து அவர் வெளியே வராருன்றது தான் இந்த ஸ்டோரி. நெக்ஸ்ட்டு மிஸ்டர் மார்ஷல் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவர் பால்வின் ஹானஸ்ட்னால என்ன ஆகும்னா வேலையை இழந்துருவார். ஸோ அந்த எண்டில் வந்துட்டு என்னென்னா இவர் தான் அவருக்கு வந்துட்டு ஒரு ஜாப் ஆஃபர் வந்து கொடுப்பார், மார்ஷல் தான். நெக்ஸ்ட்டு பால்வினோட ஃபேமிலி வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு பால்வின் வந்துட்டு ஹானஸ்ட்டாக இருக்கிறதுல பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் இந்த நேரத்தில் வந்துட்டு அவரோட ஹானஸ்டியேவும் எங்கே அவருக்கு வேலை இல்லாமல் ஆக்கிருமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபியர், அதோடு சேர்ந்து ஒரு க்ரீடினஸும் கூட. அந்த 2 விஷயங்களும் சேர்ந்து பால்வினோட ஃபேமிலி வந்துட்டு பால்வினை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, பொய் சொல்கிறதுக்காக வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது இந்த 4 கேரக்டர்ஸ் தான் மெயின் கேரக்டர்ஸ் இந்த ஸ்டோரியில். இப்போ நம்ம ஸ்டோரி ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ பால்வின் வந்து யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹானஸ்டான ஒரு பேங்க் எம்ப்ளாயி. அவர் வந்து யாருன்னா கிரஷாமோட பர்சனல் செக்ரட்டரி இந்த பேங்க். அதோட நம்ம பால்வினுக்கும் கிரஷாமுக்கும் 35 years ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குங்க. அந்தளவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லப்போனால் நம்ம பால்வினோட பசங்களில் ஒருத்தருக்கு வந்துட்டு கிரஷாமோட நேமை தான் வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்களேன். ஸோ அந்த அளவுக்கு செம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே. அடிக்கடி நம்ம கிரஷம் வந்துட்டு பால்வின் வீடை வந்து விசிட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே லஞ்சு சாப்பிட்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்கும். ஸோ அப்போ தான் ஒரு நாள் வந்துட்டு தெரிய வரும், நம்ம கிரஷம் வந்துட்டு பேங்க்கில் வந்துட்டு இருக்கிற ஒரு ஃபண்ட்ஸ் எல்லாம் கரப்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயம் வந்து தெரிய வருது பால்வினுக்கு. சொல்லப்போனால் அதை அவருமே வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டார், பால்வினுமேவும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா கிரஷமை வந்துட்டு போலீஸ் வந்துட்டு பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ அங்கே வந்துட்டு கோர்ட் ஹியரிங் வரப்போ என்னென்னா நம்ம கிரஷம் வந்துட்டு பால்வின்ட்டு ஒரு ஹெல்ப் கேட்டிருப்பாரு. அதாவது இன்றைக்கி ஹியரிங் வந்துச்சுன்னா உன்னை தான் வந்துட்டு சாட்சி சொல்ல கூப்பிடுவாங்க. ஸோ நீ வரப்போ எனக்காக ஒரே ஒரு பொய் மட்டும் சொல்லேன் அப்படின்ற மாதிரி நம்ம கிரஷம் கேட்டிருப்பார் பால்வின்கிட்ட. ஸோ அது என்ன பொய்னா, அவங்க எந்த கொஷின் கேட்டாலும் சரி, கிரஷம் கரெக்ட் பண்ணாரான்னு கேட்டாலும் சரி, நீ வந்துட்டு ஒரு 3 வார்த்தை தான் நீ சொல்லணும், அதை மட்டும் எனக்காக சொல்லேன் அப்படின்ற மாதிரி கேட்பார். அது என்ன வார்த்தைன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் ரிமெம்பர். ஸோ இந்த 3 வார்த்தையை மட்டும் எனக்காக சொன்னேன், போலீஸ் வந்துட்டு வந்து கேட்டாலும் சரி, இல்லை கோர்ட்டில் வச்சு யார் கேட்டாலும் சரி, இந்த 3 வார்த்தை மட்டும் நீ சொல்லணும் அப்படின்ற மாதிரி கிரஷம் கேட்டிருப்பார் பால்வின் கிட்ட. ஸோ நீ அந்த 3 வார்த்தை சொல்கிறதுக்கு நான் உனக்கு $100,000 நான் வந்து தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இதை கேட்ட நம்ம பால்வினுக்கு வந்துட்டு ஒன்றுமே புரியாது. நம்மளை போய் பொய் சொல்கிறாங்களே, நம்ம வந்துட்டு அவர் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காரு அந்த பேங்க்கில். ஸோ இதிலேருந்து நம்ம காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தாலும் திரும்ப அதே தப்பை பண்ண மாட்டாருன்றதுக்கு வந்துட்டு எந்த ஒரு நிச்சயமும் கிடையாது. ஸோ நம்ம எதுக்கு அங்கே போய் சொல்லணும், எனக்கு வந்துட்டு ஹானஸ்ட்டாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், எனக்கு வந்துட்டு அதுதான். ஸோ அவர் என்ன சொல்லிடுறாருன்னா பால்வின் வந்துட்டு நீ எனக்கு கொடுக்குறேன்னு சொன்ன அந்த டாலர்ஸ்லாம் எதுவுமே எனக்கு வேணாம், நான் வந்துட்டு பொய் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்த விட்டு வந்துடுறாரு. ஸோ இந்த விஷயம் அப்படியே நம்ம பால்வினோட ஃபேமிலிக்குமே தெரிய வருது. ஸோ இதெல்லாம் கேட்டப்போ பால்வினோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சண்டை போடுறாங்க. நீங்கள் பாட்டில் நான் அவர் கேட்ட மாதிரி ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்களே, இப்போ வந்துட்டு கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போச்சுன்னா கண்டிப்பாக அந்த பேங்க் மூடிடுவாங்க, உங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பொய் சொல்லியிருந்தால் உங்களுக்கு $100,000 வந்துட்டு அவங்க நமக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிட்ருக்கும். ஸோ நீங்கள் அதையுமே மிஸ் பண்ணிட்டீங்க,
நீங்கள் வந்து ரொம்ப மோசம்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே பால்வினை வந்து கரிச்சு கொட்டுறாங்க. அதே மாதிரி ஃபோர்ஸும் பண்ணுறாங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக இல்லாட்டினாலும் எங்களுக்காக நீங்கள் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் போங்க, நீங்கள் க்ரஷம் எப்படியாச்சும் வெளியே எடுங்க, அவர் நமக்கு காசு தருவார். அந்த மாதிரி நிறைய நல்லா ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் பால்வின் கடைசி வரைக்கும் சொன்ன ஒரே வார்த்தை, என்னால் போய் சொல்ல முடியாது. அப்படிலாம் அவரை காப்பாற்றணும்னு அவசியம் எனக்கு கிடையாது. எனக்கு எவ்வளோ தான் ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் அந்த தப்பை யார் பண்ணியிருந்தாலும் அது தப்பு தான். ஸோ அதுக்கான தண்டனையும் அனுபவிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவர் கடைசி வரைக்கும் அப்படியே இருந்துருவார். அவங்க ஃப்ரெண்டு கொடுத்த ஆஃபரையும் ரெஃப்யூஸ் பண்ணிடுவார். அதே மாதிரி ஃபேமிலியோட ஃபோர்ஸையுமே தாங்கிக்கிட்டு அந்த பொய் சொல்லாமல் அங்கே அந்த உண்மைக்கு துணையாக நின்று வந்திருப்பார். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, சொன்ன மாதிரியேவும் நம்ம பால்வினுக்கும் அந்த பேங்க்கையும் மூடிடுவாங்க. பால்வினுக்கு இப்போ ஜாபும் இல்லை. ஸோ வீட்டில் தான் இருப்பார். ஸோ இந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்துட்டு நல்லா பரபரப்பாக அந்த ஊரில் பேசப்படுறப்போ மிஸ்டர் மார்ஷல் அப்படின்றவருக்கு வந்துட்டு இந்த விஷயம் தெரிய வருது. இந்த மிஸ்டர் மார்ஷல் அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் நேஷ்னல் பேங்க் அப்படின்னு பேங்க்கோட பிரசிடெண்ட் தான் அவர். ஸோ இதை கேட்ட மிஸ்டர் மார்ஷல், நீ வந்துட்டு இவ்வளோ ஹானஸ்ட்டாக, இவ்வளோ ட்ரஸ்ட்வர்த்தியாக, இவ்வளோ ட்ரூத்ஃபுல்லாக இருந்திருக்கு இல்லையா? ஸோ இதுக்காகவே நான் எனக்கு வந்துட்டு உனக்கு ஒரு கிஃப்ட் தரணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு போயிட்டு அவரோட பேங்க்கில் வந்துட்டு அவருக்கு ஒரு ஒர்க்கும் கொடுப்பாரு. ஸோ அவருக்கு இப்போது நம்ம பால்வினுக்கு வந்துட்டு முந்தி பார்த்த வேலையை விட அதை விட ஒரு ஹையஸ்ட்டு போஸ்டிங்கும் கிடச்சிருச்சு. அதே மாதிரி ஹையஸ்ட்டு சேலரிலேயுமே அவருக்கு ஒரு வேலை கிடச்சிருச்சு. ஸோ இதுதாங்க என்னென்னா, ஏதோ ஹானஸ்ட்டாக இருக்கிறவங்க, அந்த ட்ரூத்தாக இருக்கிறவங்கெல்லாம் எப்படியோ தோக்குற மாதிரியே இருக்கும். பட் ஆனால் அது எண்டில் என்ன ஆகும்னா, அந்த 2 விஷயங்களும், அந்த ஹானஸ்டி, அவங்களோட அந்த ஹானஸ்டியாக இருக்கட்டும், அந்த ட்ரூத்தாக இருக்கட்டும், அது 2மேவும் அவங்கள வந்துட்டு தூக்கி விட்டுரும், அவங்கள ஜெயிக்க வச்சிரும். அதுதான் இந்த ஸ்டோரியோட மோரல். ட்ரூத் நெவர் டேமேஜ் எ காஸ் தட் இஸ் ஜஸ்ட். ஸோ அதுதான். ஸோ என்னென்னா, ட்ரூத் வந்து எப்பயுமே ஒருத்தவங்கள வந்துட்டு அழிக்கவே அழிக்காது. ஸோ ஏதோ நமக்கு கெட்டது பண்ணுற மாதிரியே தெரியும். பட் ஆனால் அது நல்லது தான் போய் முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.